அந்த ரேடியேஷனை பேஸ் பண்ணி அப்போ வந்து ரேடியேஷன் எவ்வளோ வாட்ஸ் மீட்டர் ஸ்கொயர் இப்போ இருக்கிறத விட எவ்வளோ அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்சிபிஸ் இப்போ நியூ ரிசர்ச் இப்போ 2014 பண்ண ரிசல்ட்ஸு வந்து இப்போது ஆர்சிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம்? ஸோ வி ரன் மாடல்ஸ், வாட் வி கால் இட் as a ஜென்ரல் சர்க்குலேஷன் மாடல். ஏன்னா என்டையர் அட்மாஸ்பியர் சர்க்குலேஷனும் ஜெனரிக்காக வந்து ரன் பண்ணதுனால வி கால் இட் as ஜெனரல் சர்க்குலேஷன் மாடல். பூமியை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி சர்க்குலேட் ஆகுதுன்னு. So otherwise, when you go for the climate prediction or the projection for the future, we call it as a global climate model. இது மாதிரி scientific community, more than 27 groups, at least 27 groups in worldwide scientific communities are there, and these communities construct a model based on the scenario given by the IPCC, then predict for the future. ஓகே, அட்லீஸ்ட் 27 மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் மீட்டியாலஜி, நம்ம கண்ட்ரியில் ஒன்றும் அந்த மாடல் இல்லை. நம்ம வந்து ஒரு ஜிசிஎம் ரன் பண்ணுறதில்ல. பட் நிறைய கண்ட்ரீஸில் பண்ணுறாங்களே. ஜப்பானில் மிராக்னு ஒரு மாடல் ரன் பண்ணோம். யூஎஸில் 2-3 ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ என்கார், நேஷனல் சென்டர் ஃபார் அட்மாஸ்பியர் ஒரு ரிசர்ச்னு அது ஒரு மாடல் ரன் பண்ணுவாங்க. ஜிஎஃப்டிஎல் ஒன்று பண்ணுறாங்க, ஜெர்மனில் பண்ணுறாங்க, கனடாவில் பண்ணுறாங்க, யூகேயில் பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி, சயின்டிஃபிக் கம்யூனிட்டி குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த சினாரியோ கிவன் பை த ஐசிசி, they run model and give the predict for the future. Not only prediction for the future, also they predict the past using their own model to test whether the observation is coincide with the prediction. அவங்க கண்டுபிடிப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னா பாசிட்டிவ் பண்ணுவாங்க. நார்மலாக இப்போ வந்து 1950 மாடல் ரன் பண்ணுறாங்க. ஸோ 1950 ரன் பண்ணி 2100 வரைக்கும் மாடல், ஈவன் 2300 வரைக்கும் கூட மாடல் ரன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த ஐபிசிசி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 3 ஒர்க்கிங் குரூப் இருக்குது. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, they don't do research. அவங்க எந்த ஒர்க்கும் இப்போ ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதில்ல. they simply collect the information, இந்த மாடல் ரன் பண்ணுறதுல டேட்டா வாங்கி அந்த ரிப்போர்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ ஃபார் 5 ரிப்போர்ட்ஸ், 3 ஒர்க்கிங் குரூப் இருக்குது. ஒவ்வொரு ஒர்க்கிங் குரூப்பும் சயின்டிஃபிக் பேசிஸில் ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப் வந்து இம்பேக்ட்ஸ், வல்னரபிலிட்டி, அடாப்டேஷன் பண்ணுவாங்க, தேர்ட் குரூப் வந்து மிட்டிகேஷன். நெக்ஸ்ட், ஸோ அந்த டோஃபார் 5 ரிப்போர்ட்டு பண்ணியிருக்காங்க. 1988 பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 1998 ஒரு ரிப்போர்ட்டு, there is a supplement report in 1992. Then second report is 1995, third report is 2001, fourth report is on 2011, and fifth report is on 2014. So 2014 the latest report. So at least 5 years once they provide this report. They collect information from all the scientists, all the models. Then they make the different research communities impact study பண்ணியிருக்கிற எங்களாட்டம் ரிசர்ச்சஸ் இம்பேக்ட் ஸ்டடி பண்ணோம். அந்த இம்பேக்ட் ஸ்டடி ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து இன்கார்பரேட் பண்ணி they provide reports. ஃப்ரம் இம்பேக்ட் அண்ட் மிட்டிகேஷன் வந்து வேறு குரூப் பண்ணுறாங்க, மாடல்ஸ் வந்து வேறு குரூப் பண்ணுறாங்க. குளோபல் மாடல்ஸ் ரன் பண்ணி ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸு என்ன பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடாப்டேஷன், மிட்டிகேஷன், ஆல் தீஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் தி இம்பேக்ட்ஸ். ஸோ இந்த ஜிசிஎம்ஸ் எல்லாம் வந்து ரெசல்யூஷன் வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் தான் முக்கியம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் லேப்டாப்லேயோ பண்ண முடியாது. பிகாஸ் நோ ஒன் இஸ் யூஸிங் ஃபார் கம்ப்யூட்டிங், ஃபார் இன்ஃபர்மேஷன். எல்லோரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் லேபில் வந்து கம்ப்யூட்டர் போய் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இட் இஸ் 0, கம்ப்யூட்டிங் இஸ் 0. பட் இந்த வெதர் ப்ரிடிக்ஷன், கிளைமேட் ப்ரிடிக்ஷனில் இருக்கிற அத்தனை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் யூஸ்ட். ஓகே, ஸோ இட் இஸ் ரிக்வயர்ஸ் ஸோ மச் கம்ப்யூட்டிங் பவர், யூ cannot, without which you cannot do anything. ஸோ அப்போ அந்த காலத்தில் இருந்த
based on the computing power in 2090s. ஸோ யுவர் ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் அந்த சதுரம் கட்டம் வந்து ஒரு கிரிட். ஸோ எப்படி டே பை டே வந்து குறைஞ்சிட்டு வருது. இன்றைக்கி AR5 மாடலில் ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர். அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இப்போ எல்லோரும் ஐ திங்க் யூ ஆல் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ நாங்கள் வந்து 1.25 டிகிரி ரெசல்யூஷன் to 2 டிகிரி ரெசல்யூஷன் சொல்கிறது பெஸ்ட் ஆன் த லேட்டிடியூட் லாங்கிடியூடு கிராஸ் செக்ஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கும், இல்லைன்னா 20 பாயிண்ட்டு கிடைக்கும். ஸோ 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வச்சுக்கிட்டு எங்களால் இம்பேக்ட் ஸ்டடீஸ் பண்ண முடியாது. ஏன்னா வித்தின் தமிழ்நாடு யூ ஹாவ் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். மலை இருக்குது, சமவெளி பிரதேசம் இருக்குது, வாய்க்கா பாசனம் இருக்குது, டெல்டா பகுதி இருக்குது. ஸோ சதர்ன் தமிழ்நாடு போனீங்கன்னா ட்ரை பகுதி இருக்குது. வி ஹாவ் 2 மான்சூன் which is not prevailing in the entire continent, subcontinent of India. Only Tamil Nadu has that it has a favorable place because we have 2 monsoons, southwest monsoon and northeast monsoon. And all these difference, there are places where you have 500 mm rainfall in Tamil Nadu, and we will have places called 3000 mm of rainfall also. So much variation is there. With that 10 points in Tamil Nadu, we cannot go for impact study.